அதிகமாகவே கர்த்தர் பார்க்க வைக்கிறவராயிருக்கிறார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சாமுவேலை பார்ப்பதற்காக சவுல் தன் வேலைக்காரனோடு வருகிறான். அங்கே கழுதையை பார்க்க அவன் வந்தான். ஆனால் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தைல கொப்பி எடுத்து அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறதை அவன் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலும் மேலானவைகளை காணும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சகே என்னப்பட்டவன் இயேசுவை பார்க்கும்படியாக அவன் வந்தான். எதிர்பார்க்கிறதை வைத்தார். அவன் எதிர்பார்த்ததை கர்த்தர் பார்க்கிறார். உடனே அவனை காண்பிக்கிறார். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், என்னை நான் உனக்கு காண்பித்தேன், இப்பொழுது உன்னை எல்லாருக்கும் காண்பிக்கிறேன் என்று அவனுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். இவனும் ஆபிரகாமினுடைய குமாரன் என்கிற அந்த மேன்மையை தருகிறவராயிருக்கிறார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மோசே தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்பினான். ஆனால் தேவனை பார்த்து விட்டு அவன் வந்தபோது அவனை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை மகிமையை சுமக்க வைக்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு என்னுடைய செய்தி இதுதான். நீங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு குறுகியதாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறது பார்க்க ஆசைப்பட்டதை விட அதிகமாகவே கர்த்தர் செய்கிறவர். அதனால தான் சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று. நிச்சயமாகவே இந்த நாட்களில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீர்களோ அதை விட அதிகமாகவே உங்களுக்கு காண்பித்து கர்த்தர் பெரியவர் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.